அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமதி மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தற்போது இருக்கிற திமுக அமைச்சர்கள் அதிமுகலேருந்து போனவங்க கிட்டத்தட்ட 8-9 பேர் அமைச்சராக இருக்காங்க. ஆர்பி உதயகுமார் கூட இன்னைக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து யார் போனாலும் ஜெயிக்க வச்சு அமைச்சர் பதவி கொடுத்துட்றாங்க அப்படின்றாரு. சமீபத்தில் நிறைய பேர் அதிமுகலேருந்து போனாங்க. குறிப்பாக மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் போய் சேர்ந்திருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள்ட்டே கேட்டாங்க, என்ன சார் நீங்களும் திமுக இணைய போறீங்களா அப்படின்னு. அதெல்லாம் வதந்தின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ இப்படி அதிமுகலேருந்து திமுகவில் போறவங்கனால திமுக லாபமா இல்லை அதிமுக ஏதாவது இழப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 14 ஆண்டுகளுக்கு முன்பு 2011 அன்று திமுகவில் இருந்து இப்பொழுது பிஜேபியில் இருக்க KS ராதாகிருஷ்ணன் செய்தி தொடர்பாளர் நான் இந்தியா டுடேல இருக்கும்போது என்னிடம் சொன்ன ஒரு கருத்து, அதிமுகலேருந்து நிறைய பேர் உள்ள திமுகவில் மந்திரியாலாம் ஆகுறாங்க. அப்போ மந்திரி ஆகல, உள்ள சேர்ந்துருந்தாங்க. அப்போ முத்துசாமி, செங்கோட்டையன், முத்துசாமி, சேகர் பாபு, ரகுபதி எல்லாம், இந்திரகுமாரி எல்லாம். அப்போ சொன்னார் அவர், ஏடிஎம்கே ஸ்டேஷன் ஆஃப் டிஎம்கே, திமுக என்பது அதிமுக மயமாகி வருகிறது. இன்னைக்கு ஒரு 8 மந்திரி இருக்காங்க. பழைய காலத்தில் வந்தவங்க முத்துசாமி, சேகர் பாபு, ரகுபதி, KKSSR, அதன் பிறகு சேகர் பாபு, இவர் நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி ஒரு ஏவாவேலு, ஒரு 8 பேர் இருப்பாங்க. இப்போ கொத்து கொத்தா போய் சேர்றாங்க. அன்வராஜா போனார், அதன் பிறகு மைத்ரேயன் போனார், மருத அழகராஜ் போனார், மனோஜ் பாண்டியன் போகிறாரு, ஓபிஎஸ் போகிறாருன்னு நேற்றைக்கு ஹிண்டுவில் எழுதியிருக்காங்க. ஹிண்டுவில் எழுதுறாங்கன்னா அது உண்மையாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம். இப்படி போகிறவங்களால அதிமுக என்ன பாதிப்பு, திமுகவுக்கு என்ன பாதிப்பு? திமுக லாபம்னு நான் பார்க்கல. கடந்த காலங்களில் போனவங்களாலெல்லாம் அது லாபம்ன்றதெல்லாம் கூட எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அந்த கருத்தில். அப்படியே இருந்தாலும் அது கடந்த காலம். இப்போ போகிறவங்களால டிஎம்கே உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகும். திமுகலே பழந்தின்னு கொட்டை போட்டவன் அவனுடைய வாய்ப்புகள் இவர்கள் உள்ளே போவதால் பறிபோகும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, தேனி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுக எம்எல்ஏ, இப்போ அவர் திமுகவில் சேர்ந்து MP. 4 மாதங்களுக்கு முன்பு ஸ்டாலினுடைய உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை மேடையில் தொடங்கி வைக்கும்போது தேனி மாவட்டத்தில் கலெக்டர் முன்னிலையிலே அங்கே இருக்கக்கூடிய திமுக பிரதிநிதிக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் கைகலப்பே ஆச்சு. கலெக்டருக்கு தலையிட்டு விலைக்கு வச்சார். அடுத்த நாள் போஸ்டர் அடிச்சு விட்றாங்க அங்கே இருக்க திமுககாரர்கள், மாற்றுக் கட்சியில் வந்தவருக்கு இவ்வளவு மரியாதையான். கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் வட இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகளில் பிஜேபி தோத்ததற்கான காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ்லேருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்ததுதான். அது காலகாலமாக பிஜேபியில் 40 வருஷமாக இருந்தவனோட வாய்ப்புகளை தட்டி பறிச்சு அவன் வேலை செய்யலாம். இந்த தேர்தலில் திமுக அந்த நிலைமை வர வாய்ப்பு இருக்குது. அதிமுகலேருந்து திமுகவுக்கு போகிறவங்களால அதிமுக நஷ்டமோ லாபமோ அது முக்கியம் அல்ல. திமுக அது லாபமா நஷ்டமானு பார்த்தீங்கன்னா திமுக நஷ்டம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களால மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்கள் இவங்க யாரும் கிடையாது. மாறா அங்கே உள்ள இருக்க திமுக காரர்களுடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டு இவர்களுக்கு திமுக தலைமை போட்டியிட வாய்ப்பு கொடுப்பதும், கட்சியில் முன்னுரிமை கொடுப்பதும் பரம்பரை திமுக காரர்களை மனம் நோக செய்கிறது. அங்கே இருக்கக்கூடிய திமுக வாக்கு வங்கியை பாதிக்கிறது. ஏங்க, ஒருத்தன் வந்தால் 2 பேர் வந்தால் பரவாயில்ல, கொத்து கொத்தா சேர்த்திங்கன்னா. அதாவது இயற்கையின் அமைப்பில் எல்லாம் அதாவது இடத்துல இருந்தால் தான் மரியாதை. ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அது 2 பேருக்கும் ஆபத்து. தன்னுடைய எதிரி பலமாக இருப்பது தனக்கு லாபம் என்ற புரிதல் ஒரு பலவானுக்கு எப்பொழுது இல்லையோ அப்பொழுதே அவன் தோற்றுப்போக ஆரம்பிக்கிறான். குறிப்பாக அரசியலில் கலைஞர் அதிமுகலேருந்து எல்லாரையும் இழுத்துக்கணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. கலைஞர் ஒருபோதும் ஆசைப்பட்டது. யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்தான்னா சேர்த்துப்பார். கொத்து கொத்தாலாம் சேர்க்கறதுன்றதுலாம் அவங்களால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அது புரிஞ்சு. கடந்த காலங்களில் பல லாபங்கள் வந்துருக்கு சார். செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம் தான் கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவில் திமுகவோட எழுச்சி இருக்குது. நான் எங்கள் ஊர்லேயே சொல்கிறேன், அருப்புக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா KKSR வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரே ஒரு முறை தான் தோத்தார். இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவோட கோட்டையை மாற்றினதுமே பங்கு KKSRக்கு இருக்குது. இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா வட சென்னை அந்த பகுதிகளில் இப்படி சேகர் பாபு சென்னையவே ஆட்டி படைக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இதனால் ஏவாவேலு நம்பர் 3ல் இருக்கார் திமுகவில். ஸோ அவர் எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாருன்னு எல்லோருக்குமே தெரியும். திமுகவோட வளர்ச்சிக்கு எப்படி எடுத்துக்கிறது? கடந்த காலங்களில் லாபமாக இருந்தது, இப்போ நஷ்டமாயிட்டு சொல்கிறீங்களா? இனிமேல் இல்லைங்க, நான் மறுபடியும் சொல்கிறேங்க, நீங்கள் சொன்ன அந்த லாபங்கள் எல்லாம் லாபங்களா என்ற சந்தேகமே எனக்கு இருக்குது. ஏன்னா அவர்கள் எல்லாத்தையும் கூட திமுக வெற்றி பெற்றிருக்கும் நான் நம்புகிறேன். 2வது, அப்படியே இருந்தாலும் அது கடந்த காலத்தின் கரிய நிழல். இப்போ வரவங்களாலலாம் நீங்கள் அப்படி செய்ய முடியாது. அது இயற்கைக்கு விரோதமானதுங்க. இப்போ நான் சொல்கிறேங்க, உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு சின்ன ஸ்பார்க் போதும், வெடிச்சு சதிரிடும். இன்னைக்கு அதிகாரம் கையில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கொத்து கொத்தா அதிமுகலேருந்து உள்ளே சேர்க்கும்போது கட்சிக்காரன் அமைதியாக இருக்கான். இன்னைக்கு அதிகாரம் கையில் இல்லைன்னா பெரிய அளவில் கலகம் வெடிக்கும். பரம்பரை திமுக காரன் 30 வருஷமா 40 வருஷமா அண்ணா காலத்துலேருந்து திமுகவில் இருக்கவன், கலைஞர் காலத்துலேருந்து இருக்கவன், சரி அண்ணா காலத்துலேருந்து இருக்கவங்க கூட செத்து போயிட்டான், செத்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வயசாகிடுச்சுன்னு சொல்லலாம். 70களில் கலைஞர் காலத்துலேருந்து இருக்கவங்க 50 வருஷமா அல்லது 80களிலேருந்து வரை இருக்கவன் 45-50 வருஷமா அவனுடைய வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்படுதில்லை. 30 வருஷமா 40 வருஷமா திமுகவில் இருக்கான் ஒருத்தன். 30 வருஷம்னே வச்சுப்போம் ஒரு தலைமுறை. நீங்கள் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காம புதுசாக வரவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா, நான் சொல்கிறேன் அது ஒருத்தர் 2 பேருனா ஓகே. நீங்கள் சொல்கிற உதாரணங்கள்லாம்
எனக்கு அதிலேயே வந்து அவர்களால் தான் அவங்க வெற்றி பெற்றாங்களான்றதுல எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. அவர்கள் எல்லாவற்றும் கூட அவங்க வெற்றி பெற்றிருப்பார்கள். மேபி 1 or 2 கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கலாம். இந்த 8 மந்திரியும் அவங்க வந்ததால தான் அந்தந்த தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். செந்தில் பாலாஜி அவங்க வந்தனாலதான் அதிமுக தோல்வி அடைந்தது அப்படிங்கறத ஒத்துக்க முடியுமா? அதை தான் நான் சொல்றேன். அதுவுமே வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. இது வந்து ஒரு மிக்சடு பேக். இது வெளியில இருந்து வரவனால மட்டுமே ஒரு கட்சி வளர்ந்துராது, அல்லது வந்து உள்ள இருந்து பெரிய அளவுல போறதால அந்த கட்சி ஒன்றும் பலவீனமாகவும் அடைஞ்சிடாது. எம்ஜிஆர் ஜெயலலிதான்ற அசாத்தியமான தனிமனித ஆளுமைகளால் நின்ற கட்சி அது. அதே மாதிரி திமுகவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பதும் வந்து மறுக்க முடியாத ஒரு செல்வாக்கு. ஓரிரு தொகுதிகளில் வேண்டுமானால் அதிமுகவிலிருந்து போனவர்களால் திமுக வாழ்ந்திருக்கலாம், அதிமுகவுக்கு வீழ்ச்சி வந்திருக்கலாம். பெரிய அளவில் அது நடக்காது நான் நம்புறேன். அப்படியே ஒரு வாதத்துக்கு வச்சாலும் இது பழைய விஷயம். இன்னைக்கு கதைக்கு வாங்க. இப்போ நான் சொல்றேன், தங்க தமிழ்ச்செல்வன் விஷயம் தேனி மாவட்டத்தில் பெரிய சிக்கலா இருக்கு. இப்போ ஓபிஎஸ் கொண்டு போய் மறுபடியும் திமுக, ஓபிஎஸ் திமுக சேர்றான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தேனி மாவட்டத்தில் இன்னும் பெரிய சிக்கல் வரும். அங்க இருக்கக்கூடிய பரம்பரை திமுக அதை எதிர்ப்பான். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிக்கலை உண்டாக்குறீங்க. ஏங்க இது வந்துங்க இயற்கை விதிங்க, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. எல்லாம் அந்த இடத்துல இருக்குது. ஏதாவது ஒரு இடம் இப்படியே போச்சு மேலே ஏறிச்சுன்னா கீழே விழுந்துரும். எல்லாரையும் கொண்டு வந்து எப்படிங்க நீங்க உங்க கட்சியில சேர்ப்பீங்க? இன்னொன்று, தமிழக அரசியலின் மையக்கரு என்பது டிஎம்கே, ஆன்டி டிஎம்கே. ஆன்டி டிஎம்கே தான் அதிமுகவோட வாக்கு வங்கி. அது வந்து தலைவர்கள் வேண்டாம் போலாமே ஒழிய ஒட்டுமொத்தமா வாக்கு வங்கி ஒன்றும் திமுக பக்கம் சாஞ்சிடாது. அன்வர் ராஜா போறதால எத்தனை அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போகும்? மைத்ரேயம் போறதால ஒரு ஓட்டு போகுமா? போவாது. மருது அழகராஜ் போறதால எத்தனை ஓட்டு போகும்? போவாது. மனோஜ் பாண்டியன் போறதால அதிமுக ஓட்டு திமுக போகுமா? சத்தியமா போவாது. ஓட்டு போவாதுங்க. தனிநபர்கள் வேணா போகலாம். நீங்க சொல்ற உதாரணங்கள்லாம் அதனால தான் நான் சொல்றேன், வந்து அவர்கள் போனாலும் போகாட்டியும் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு வரும்பொழுது மாறி மாறி திமுக அதிமுகன்னு தமிழ்நாட்டில் அரசியல் சக்கரம் சுழலுது. அந்த சக்கர சுழற்சியில இவங்க அங்க போய் ஜெயிக்கிறாங்க. அதிமுக வாக்கு வங்கி திமுகவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. போயிருந்தா கூட சொற்ப அளவில், அது பெரிய அளவில் போயிருக்காது. அப்படின்னா திமுக 200 சீட்டு ஜெயிக்கணும். இன்னைக்கும் வந்து 20% ஓட்டு அதிமுக இருக்குங்க. இந்த கொத்தா அதிமுகலேருந்து கொண்டு வந்து திமுகவை சேர்ப்பது என்பது என்னை பொறுத்தவரையில திமுக ஒரு தவறான அரசியலை முன்னெடுக்குது. திமுக தலைமை ஒரு தவறான அரசியலை முன்னெடுக்குது தான் நான் பார்க்கிறேன். பரம்பரை திமுக காரன் டிஸ்டர்ப் ஆகிறான். சரியான உதாரணம் தேனியில. இந்த பல மாவட்டங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு. தேர்தல் காலத்துல இது பெருசா எதிரொலிக்கும். சத்தியமா சொல்றேன், தேர்தலில் இது பெருசா எதிரொலிக்கும். அவன் காலகாலமா திமுக இருக்கவனோட வாய்ப்பு புதுசா வர அதிமுக காரனால தட்டி பறிக்கப்படுதுன்னா அவன் எப்படி அமைதியா இருப்பான்? அவன் கீழே எப்படி வேலை செய்வான்? ஆனா பல தேர்தல்களாக வந்து ஒரே தொகுதியில் ஜெயிச்ச ஆட்கள் நிறைய பேர் திமுக வரும்போது அந்த தொகுதியில வந்து அவங்க ஒழுங்கா திமுக காரங்க வேலை செய்யாதனால தானே அதிமுக கைவசம் இருக்குது, அதிமுக கோட்டையா இருக்குது. ஸோ அந்த ஆட்களே வந்து திமுக வரும்போது ஒட்டுமொத்தமா போவாதுங்க. நான் சொல்றேங்க, அதிமுக வாக்கு வங்கி என்பது தனிநபர்களை சார்ந்தது அல்லங்க. அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. பரம்பரை அதிமுக அவன் செத்தே போனாலும் திமுக கூட்டு போட மாட்டான். அதிமுக ஒரே ஒரு கொள்கை தாங்க, ஆன்டி டிஎம்கே. வேற எந்த கொள்கையும் கிடையாது அந்த கட்சிக்கு. திமுக காரனுக்காவது மாநில உணர்வு, இந்திய எதிர்ப்பு, தமிழ் உணர்வு, மாநில உரிமைகள், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். திமுக காரனுக்கு பெரியார் மேலே கொஞ்சம் பற்று இருக்கும். அதிமுக காரனுக்கு எதுவுமே கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், 90% அதிமுக. அவனுக்கு ஒரே ஒரு கொள்கை, அதிமுக திமுக எதிர்ப்பு. அந்த தொண்டனை எப்படி திமுக போவான்? தலைவன் போவாங்க, தொண்டை போக மாட்டான். எம்பி போவார், எம்எல்ஏ போவார். அதிமுக ஓட்டு அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்றதான் என்னோட பாயிண்ட். நீங்க சொல்ற இந்த மந்திரிங்க KKSR ஜெயிச்சதோ, செந்தில் பாலாஜி ஜெயிச்சதோ, இவர்கள் போகாட்டியும் கூட வெற்றி பெற்றிருப்பார்கள். ஏன்னா கால சுழற்சியில 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் மாறும்போது மக்கள் மாற்றி கொடுத்துறாங்க. நான் அப்படிதான் பார்க்குறேன். ஏங்க அப்படின்னா ஒட்டுமொத்த திமுகவில் சேர்த்துட்டா தமிழ்நாட்டில் எதிர்கட்சியே இல்லாமல் 234 திமுக ஜெயிச்சிருமா? நான் கேட்குறேன், அந்த கேள்வியை கேட்குறேன். ஒட்டுமொத்த திமுகவோட மெர்ஜ் பண்ணிடுறீங்க, நினைச்சிடுறீங்க. அவங்களுக்கு 20%, இவங்களுக்கு 40, 35%, 55%, 200 சீட் ஜெயிச்சிருவாங்களா? அவங்க சத்தியமாக ஜெயிக்க மாட்டாங்க. 2+2 0 ஆகும். பரம்பரை அதிமுக ஓட்டு, நான் சொல்றது மெஜாரிட்டி 90% ஓட்டு. செத்தே போனாலும் அவன் திமுக ஓட்டு போட மாட்டான். வந்து அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கும்போது திமுக ஓட்டு போட மாட்டானா? இப்போ அதிமுக பல பிரிவுகளை பிரிஞ்சு அவங்கள தொண்டர்களே அதிருப்தியில இருக்கும்போது அவங்க இன்னொரு ஆப்ஷனை தேடி போறதுல மாற வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். சொற்ப அளவுல போலாங்க, பெரிய அளவுல போவாதுன்ற நான். அப்படியே போனாலும் அது ஏடிஎம்கேன்றது கடைசி ஆப்ஷன், டிஎம்கேன்றது கடைசி ஆப்ஷன். அவனுக்கு பிஜேபிக்கு போவான், விஜய்க்கு போறான், நிறைய விஜய்க்கு போறான். திமுக எப்படி போவான்? இந்த தலைவர்கள் திமுக போவதால திமுகவுக்கு நஷ்டம் தானே ஒழிய லாபம் இல்லைன்ற நான் என்னோட பாயிண்ட். பெரிய அளவுல இந்த தலைவர்கள் அதிமுக இருந்து கொத்தா திமுக போறதால திமுகவுக்கு நஷ்டம் தான். இதை தேர்தல் நேரத்தில் திமுக தலைமை உணரும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஓட் பேங்க்கு சத்தியமா திமுகவுக்கு போவாது. அது ஒண்ணு விஜய்க்கு போகுது, நாம் தமிழருக்கு போகுது, பிஜேபிக்கு போகுது. கடைசியா தான் திமுகவுக்கு போகும். ஓட் பேங்க் மாறாதுங்க. அது ஆன்டி. அதுவும் பிஜேபி அதிமுக வாக்கு வங்கி என்பது 90% மேல ஒரே ஒரு கொள்கை தான் அதுக்கு, ஆன்டி டிஎம்கே. வேற எந்த கொள்கையும் கிடையாது. அது ஒரு வித்தியாசமான கட்சி. ஆன்டி டிஎம்கேன்ற ஒன்று மட்டும்தான் அதிமுகவை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாக்கு வங்கி. அது எப்படி திமுகவுக்கு போவோம்? அன்வர் ராஜா போகலாம், மைத்ரேயம் போகலாம், மனோஜ் பாண்டியன் போகலாம், நாளைக்கு ஓபிஎஸ் போகலாம், வைத்திலிங்கம் போகலாம்,
புகழேந்தி போகலாம். புகழேந்தி அவங்க சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. முரசொலி செல்வம் உயிரோடு இருக்கும்போது இவர் எவ்வளோ போய் மன்றாடி பார்த்தார், அவங்க சேர்த்துக்கல. அரசியல் வேற நட்பு வேறன்னாரு முரசொலி செல்வம். அது மாதிரி இப்போ இங்கே இருக்கவங்க கூட வந்து அவங்க சேர்த்துக்காததால இவங்கெல்லாம் இருக்காங்க இங்கே. அப்போ உங்களோட அரசியல் காலாவதியாகி போச்சு. அதிமுகவோட அரசியல் காலாவதியாகி கொண்டிருக்கிறது. தொண்டர்கள் இது மாறுவாங்க இல்லையா? அவங்க மாறணும்னா அதுதான் அவன் திமுக போக மாட்டான்றான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அது 90%, 10% போகும், அது வேற. மெஜாரிட்டி ஆஃப் த ஓட் பேங்க் ஒன்று விஜய்க்கு போகும். இப்போதைக்கு விஜய்க்கு தான் வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது நாம் தமிழருக்கு போகுது, மூணாவது பிஜேபிக்கு போகுது. அல்லது ரெண்டாவது பிஜேபி, மூணாவது நாம் தமிழருக்கு போகலாம். அந்த வாக்கு வங்கி ஒருபோதும் திமுகவுக்கு போகாது. அதிமுக வாக்கு வங்கியின் அச்சாணி என்பது ஆன்டி டிஎம்கே. செத்தே போனாலும் அவன் திமுக ஓட் போட மாட்டான். அந்த கட்சியோட வரலாறு அது, அந்த கட்சியோட டிஎன்ஏ அது. 53 ஆண்டுகளா தலைவர்கள் போகலாம், வாக்கு வங்கி போகாது. அதனால இந்த போகிறது சரி. இது வந்து அண்ணா திமுக ஜாதகம். திமுகவுக்கு லாபமா நஷ்டமான, எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு நஷ்டம் தாங்க இது. இதற்கான பலனை தேர்தல் காலத்தில் அவங்க அனுபவிப்பாங்க. கடந்த காலங்களில் இந்த 8 மந்திரிங்க உள்ள வந்து கோல் வச்சுறாங்கன்றதெல்லாம் ஓகே, அது பழைய கதை. புதுசா போறவங்க கதையை பேசு. ஒரு மனோஜ் பாண்டியனால அங்கே போய் என்ன பண்ணிட முடியும்? ஏற்கனவே அங்கே சீட்டு ஃபுல்லு. திருநெல்வேலியில் அப்பாவு, ஆவடி அப்பன், பூங்கோதை ஆலடியார்னா 4 கோஷ்டி திருநெல்வேலியில் வெட்டி கூத்துல நிற்குது. ஏகப்பட்ட கோஷ்டி அங்கே திருநெல்வேலியில். இவர் போய் என்ன பண்ணுவார்? இல்லை இவரால் திமுக என்ன லாபம் நான் கேட்குறேன். இவரால் அண்ணா திமுக வேணா லாபம் இருக்கலாங்க. PH பாண்டியா அவங்க அப்பா பேரை வச்சு ஆலங்குளத்தில் ஜெயிச்சார். அவர் ஆவடி அப்பனை தோக்கடிச்சார் இல்லையா? பூங்கோதை ஆலடியார்னா தோக்கடிச்சார். சரி, இப்போ இவர் போய் அங்கே என்ன பண்ண போறாரு? பூங்கோதை ஆலடியார்னா இவர் வரதை விரும்புவாங்களா? அவங்க எக்ஸ் மினிஸ்டர். ஆனா அவங்களால இவரை ஜெயிக்க முடியல இல்லையா? அதனால சேர்த்துப்பீங்களா? நான் கேட்கறேன். அப்படி யோசிக்கிறாங்களான்னு கேட்குறேன். அப்படி யோசிச்சாங்கன்னா தப்புன்ற நான். அது அந்த நிகழ்வில் வந்து ஆல்ரெடியார்னா மகள் கலந்து கொள்ள, பூங்கோதை வரல. அவர் சேர்ந்த நிகழ்ச்சியில் கனிமொழி இருக்காங்க, முதல்ல ஸ்டாலின் இருக்காரு, ஆவுடையப்பன் இருக்காரு, அவருக்கு போன நிலை வித்வான்கள் துரைமுருகனும் KN நேரும் இருக்காங்க. அவங்க இல்லை. அதான் தட்ஸ் அ கேட்ச். இப்போ அவங்களுக்கு அங்கே ஒரு ஆதரவு தளம் இருக்கும்ல. பரம்பரை திமுக காரன் இருப்பான் இல்லைங்க. நான் கேட்குறேன், பரம்பரை அண்ணா திமுக காரன் மாதிரி பரம்பரை திமுக காரன் இருக்கான்ல, அவனை மதிக்குமா கட்சி தலைமை? மதிக்குதா? அவன் தானங்க உங்களோட முதுகெலும்பு. நீங்க அதிகாரத்தில் இல்லாத போது இவங்கெல்லாம் உங்ககிட்ட வந்தாங்களா? ஆல்ரெடி யாருன்னா இவங்க மனோஜ் பாண்டியன், மருது அழகராஜ், மைத்ரேயன், அன்வர் ராஜா. நீங்க அதிகாரத்தில் இல்லாத 10 வருஷத்துல உங்க வீடு பக்கம் அவங்க உங்க கட்சி அறிவாலயம் பக்கம் எட்டி பார்த்துருப்பாங்களா? திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுகவே அதிமுகல இருந்து தான் வந்தது, தாய் கழகத்து திரும்ப வந்துட்டாங்க. இல்ல, அது புத்தி உள்ள திமுக நான் பேச மாட்டேன். நான் உண்மையான திமுக தொண்டன் குரலா பேசுறேன். ஒரு தொகுதி 30 வருஷமா அந்த கட்சிக்காக வேலை செஞ்சிருக்கான். எம்ஜிஆர் காலத்துலேருந்து வேலை செய்கிறான். அடி உத கேஸு, ஜெயலலிதா பீரியடில், எம்ஜிஆர் பீரியடில் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்தித்து கட்சிக்காகவே கூட நிற்கிறான். கட்சி தொடர்ந்து தோல்வியை சந்திக்கும் போது 2 முறை அதிகாரத்தை இழக்கும்போது கட்சியை விட்டு போகாதவன், கட்சிக்காக வாழ்ந்தாலும் செத்தாலும் திமுக தாண்டான்னு இருக்கான். நீ அவனுக்கு செக் வைக்கிறதுக்கு, அவனை காலி பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து ஒருத்தனை கூட்டு வரேன்னா இது எவ்வளோ பெரிய துரோகம் இது. இந்த போக்கு திமுகவில் உண்மையான தொண்டர்களோட மன உறுதியை சீர்குலைக்கும். மொராலுன்னுவாங்க, அது சீர்குலைச்சிடும். ஒருத்தர் 2 பேர் வர்றது பெருசு இல்லைங்க. நான் அதை தான் சொல்கிறேன். கொத்தா கூட்டின்னு வரீங்க. நீங்கள் கொத்தா கூட்டின்னு வந்து உள்ளே சேர்க்குறீங்க. டேக் ஆலங்குளம் தொகுதியில் வந்து அவங்க பூங்கோதை ஆல்ரெடியானா அவங்க மேலே உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், அவங்க கட்சியில் அவங்களுக்கு சிக்கல்கள் இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். ஷீஸ் அ டாக்டர், குவாலிஃபைடு டாக்டர். அவங்க அப்பா வந்து கொல்லப்பட்டார். யாரால் கொல்லப்பட்டார் என்னன்றதுலாம் எல்லாருக்கும் தெரியும். அதையும் மீறி அவங்க இதில் வந்து கட்சியில் தான் இருந்தாங்க இல்லையா? இப்போ நீங்கள் அங்கே செக் வைக்கிறதுக்கு இவரை கூட்டின்னு வரீங்க. நான் கேட்குறது இது சரி தப்புன்னு கூட நான் போக விரும்பல, வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போக விரும்பல. நான் யார் ஜட்ஜ்மெண்ட்? ஹூ ஆம் ஐ டு ஜட்ஜ்? கிடையாது. பட் ஒரு அப்சர்வராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பரம்பரை திமுக காரன் இருக்கான்ல, அவன் இதில் எப்படி டிஸ்டர்ப் ஆகிறான்? அவன் டிஸ்டர்பே ஆகலன்றீங்களா? முட்டாள்தனமான பேச்சு அது. திமுகலேருந்து அண்ணா திமுக வந்தது, அதனால் தாய் கழகத்துக்கு வராங்கன்றது புத்தி இல்லாதவன் பேசுகிற பேச்சு. கட்சிக்காக 30 வருஷம் 40 வருஷம் வேலை செஞ்சுட்டு அடுத்த எலெக்ஷனில் சீட்டு எதிர்பார்த்துருக்கேன் திமுக காரன் வாயிலேருந்து அந்த வார்த்தை வராது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணுறீங்கன்னும் போது அங்கே நான் தான் கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே. தேனியில் மேடையில் அடிச்சுக்கிறாங்க எம்பியும் திமுக மட்டும் மாவட்ட செயலாளர். இல்லை சார், இது வந்து வேற கட்சியிலேருந்து வரவங்க மட்டும் அடிச்சுக்கல. இப்போ மதுரையிலே பார்த்தீங்கன்னா மூர்த்தி கோஷ்டியும் பிடிஆர் கோஷ்டியும் அடிச்சுக்கிறாங்க. ஏற்கனவே திமுகவில் இருக்கிறவங்களே அடிச்சுக்கிட்டு தானே சார் இருக்காங்க. திமுக உள்ள இருக்கவங்க அடிச்சுக்கிறதும் வெளியிலேருந்து வரவனை தூக்கி நீங்கள் கொண்டாடும் போது அவனால் வர பிரச்சனைக்கு வித்தியாசம் இல்லையா உங்களுக்கு? நடந்துக்கிட்டு தானே. கட்சிக்குள்ள 1000 கோஷ்டி இருக்குங்க. நீ வெளியிலேருந்து ஒருத்தனை கூட்டினறிய, அப்போ உள்ள வேலை செய்கிறவனுக்கு என்ன மரியாதை? நீங்கள் கட்சிக்குள்ள 4 கோஷ்டி இருந்து ஏதாவது ஒரு கோஷ்டிக்கு தான் சீட்டு கொடுக்க முடியும். அதில் வரக்கூடிய மனக்கசப்பு என்பது வேறு. நேற்று வரைக்கும் அண்ணா திமுகவில் இருந்துட்டு அங்கே மந்திரியாக இருந்துட்டு அங்கே அதிகாரம் இல்லைன்றதால இங்கே வரவனுக்கு சீட்டு கொடுத்தினா அதில் வர மனக்கசப்பு கட்சிக்காரனுக்கு வரதுன்றது வேறு. 1000 கோஷ்டி இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் போய் போலிங் அன்னைக்கு சூரியனுக்கு போட்டு வருவாங்க. போட்டு வந்து திட்டுவான், தலைமையை திட்டுவான், போடுறதுக்கு முன்னாலேயும் திட்டுவான், போட்டுட்டு வந்து திட்டுவான். ஆனால் ஓட்டை குத்திடுவான். நீங்கள் வெளியிலேருந்து கூட்டின்னு வந்தீங்கன்னா அந்த மன வருத்தம் வேறங்க. அது நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ
பூங்கோதை ஆலடியார்னா அந்த அம்மா கட்சியில தான் இருக்காங்க, தோத்துட்டாங்க. அவங்க தோத்துட்டாங்க, அவங்கள ஜெயிச்சவங்களை கொண்டு வந்து நீங்க கட்சியில சேர்க்குறீங்க. திரும்பவும் சொல்றேன், இது ஒரு தொகுதினா ஓகே, 2 தொகுதினா ஓகே. இதுதான் மாநிலம் முழுவதும் உங்களுடைய அணுகுமுறைன்னா. இப்போ சேரும்போதே அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்களா அந்த தொகுதியில் நீங்கள் போட்டி போடுங்கன்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா அங்க இந்த டிஸ்டர்பன்ஸ் நடக்கும்ல. இவங்க சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? எல்லாருக்கும் சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு ஸ்டாலின் கண்டிப்பா சீட்டு கொடுப்பாரு, அப்பதான் அடுத்து வருவான். இது வரைக்கும் அதிமுக இருந்து தாவி வந்தவன்ல 8 பேருக்கு ஸ்டாலின் சீட்டு கொடுத்திருக்காரு. அவர் அவங்கள வந்து மரியாதையா வச்சிருக்காரு, அவங்களுக்கு உரிய கௌரவத்தை கொடுக்குறாரு. அப்ப ஒரு சராசரி அதிமுக காரன் ஏதோ காரணத்தால ஜம்ப் பண்ணி கப்பல்ல இருந்து மாறி அடுத்த கப்பலுக்கு போகணும்னு விரும்புறான்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஸ்டாலின் வந்து நமக்கு வாய்ப்பு கொடுப்பாருன்னு. அது செய்யறாரு ஸ்டாலின், நான் அதை மறுக்கல. பட் கட்சிக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்ன? இதெல்லாம் இவங்களுக்கு இப்ப தெரியாதுங்க. லாங் டேர்ம்ல திமுக இதற்கான விலையை, மிகப்பெரிய விலையை கொடுக்கும். நான் சொல்றேன், நீங்க செந்தில் பாலாஜி உதாரணம்லாம் ரொம்ப தவறான உதாரணம். செந்தில் பாலாஜியால ஏற்பட்ட எதிர்வினை விளைவுகள் என்பது அதிகாரம் கையை விட்டு போகும்போது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதிகாரம் கையில இருக்குது, எல்லாம் வந்து சேர்றாங்க. நான் கேட்குறேன், அதிகாரம் இல்லாதப்ப உன் கூட இருந்தான்ல, அவனை பத்தி கட்சி தலைமை யோசிச்சு பார்த்துதா? இது அவங்க கட்சி உள்வகாரம், உனக்கு ஏன்டா கவலைன்னு என்ன கேட்கலாம் நீங்க, நியாயமானது. நான் ஒரு அப்சர்வேஷனா இதை சொல்றேன், சரி தப்புன்னு வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணல. இப்படி கொத்து கொத்தா திமுகவில் வந்து சேருபவர்களால் திமுகவுக்கு லாபமா நஷ்டமான்னு என்ன நீங்க கேட்டீங்கன்னா, குறுகிய காலத்தில் சில நன்மைகள் வரலாம், பட் லாங் டேர்ம்ல திமுக மிகப்பெரிய நஷ்டத்தை, பாதிப்பை சந்திக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. நிறைய ஒரு கேள்வி சார், சமீபத்தில் அதிமுக நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாஜக தலைமை சொல்லி தான் நான் வந்து டெல்லி போனேன்னு சொன்னாரு. இன்னொரு பக்கம் நயனார் நாகேந்திரன் வந்து பாஜக தலைமைன்னா யாரை போய் பார்த்தாரு, யார் சொன்னதுன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லுங்க, அவரையுமே திமுக தான் இயக்குதானே எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்றாரு செங்கோட்டையனையும். தப்பான வார்த்தை. நான் ரிஷிகேஷ் போறேன்னு சொல்லிட்டு போய் அமித்ஷாவை பார்த்தாரு, எல்லாருக்கும் தான் தெரியும். நயனார் நாகேந்திரன் குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்றாரு. அதாவதுங்க, பிஜேபியை நம்பி போனா அதிமுக தலைவர்கள் தெருல தான் நிற்பாங்கன்றதுக்கு செங்கோட்டையன் ஒரு உதாரணம். தான் செய்த துரோகத்தை மறைக்க பாஜக முயற்சிக்கிறது, அதுதான் நயனாரோட வார்த்தை. ஒரு முதலமைச்சர் நடுத்தரில் போய் உட்கார வச்ச கட்சி அது, தர்ம யுத்தம்னு சொல்லி. அந்த ஓபிஎஸ் இன்னைக்கு கைவிட்டுட்டு எடப்பாடியோட போய் சேர்ந்தாங்க. அது ஃபெயிலியர் ஆனோடனே செங்கோட்டையனை உசுப்பி பார்த்தாங்க, அதுவும் நடக்கலன்னு செங்கோட்டையனை தூக்கி எடப்பாடி போட்டோன்னே இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து திமுகவோட ஆளுன்றாரு நயினார். என்ன பேசுறாரு அவர்? பிஜேபி நம்பி வந்தால் தெருவில் தான் நிற்கணுன்றது இனிமேலாவது அதிமுகவில் இருக்க தலைவர்களுக்கு தெரியணும். ஓபிஎஸ் கதை தான் செங்கோட்டையனுக்கும். ஆகவே நயினார் நாகேந்திரன் சொல்லுது முழுக்க முழுக்க தவறு. இப்போ செங்கோட்டையன் வந்து அமித்ஷா போய் பார்த்தாருன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்து கட்சியில நீக்கிட்டாரு. ஆனா பாஜக தலைமையை என்ன கேள்வி கேட்க போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது கேட்க முடியாதுங்க. ஆமா, அவர் தான் அங்கே கட்டுண்டு கிடக்கிறாருல. பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் உள்ளுக்குள்ள கோல்டு வார் போய்கிட்டே தான் இருக்குது. எடப்பாடியோட சருகுகளை மேக்ஸிமம் வெட்டணும்னு பார்க்குறாரு அமித்ஷா, பிஜேபி. தன்னால் முடிஞ்ச நேரத்தில் எதிர்த்தாக்குதலை தொடுக்கிறாரு எடப்பாடி. ஆமாம், உசுப்பி விடுறாங்க. ஆனால் இந்த நடவடிக்கை எடுத்து நீக்கணுன்னே அவங்களுக்கு சப்போர்ட்டாக வரமாட்டேன்றாங்கல்ல. அந்த இடத்துல பிஜேபி வந்து எடப்பாடி கிட்ட அடிப்பணிச்சு தான் நிற்குது. செங்கோட்டையனுமே சொல்றாரு, எனக்கு நிறைய பேர் என்கிட்ட தொடர்பில் இருக்காங்க அப்படின்றாரு. பேர் என்னன்னு சொன்னா சொல்ல மாட்டாரு. ஏங்க, தொடர்பில் இருக்காங்கன்றதெல்லாம் சும்மா கதை விட்டுனது பேசுவாங்க, அதனால என்ன லாபம்? நான் கேட்குறேன், செங்கோட்டையனை நீக்கினதை எதிர்த்து ஒரே ஒரு தலைவர் அறிக்கை கொடுத்தா அவங்களும் எடப்பாடி நீக்குவார். ஓபிஎஸ் கதை தாங்க செங்கோட்டையனுக்கு. ஓபிஎஸ்க்கு நடந்ததை பார்த்தும் செங்கோட்டையனுக்கு ஞானோதயம் வரலைன்னா அவர் யாரையும் காப்பாற்ற முடியாது. கட்சியில் நீங்கள் இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை, மறந்துடாதீங்க. ஒன்ஸ் கட்சியை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா நீங்கள் யாரோ. தன்னை கட்சியை விட்டு நீக்கி 3.5 வருஷம் அது ஓபிஎஸ்ன்னா அவரால் ஏதாவது இன்னைக்கு செய்ய முடிஞ்சுதா? எத்தனை கேஸ் போட்டிருப்பார், எத்தனை கோர்ட்டு படியேறி இருப்பார், கீழ்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, வக்கீலுக்கு மட்டுமே பல கோடிகளை செலவு பண்ணியிருப்பார். கடைசியில் இன்னைக்கு என்ன நிலைமை? நேற்று எழுதுறான் இந்துல திமுகவில் போய் சேர போறாருன்னு. இதுதான், ஒன்ஸ் கட்சியை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா செல்லா காசுன்றது. இதை பார்த்தாது செங்கோட்டை எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோ அனுபவசாலி. யானைக்கு அடி சறுக்குன்னுவாங்க, யானைக்கு அடி சறுக்கி இருக்கு, அதான் உண்மை. நன்றி சார். நன்றி சார்.